நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேரிலும் கொரோனா கொரியர்ஸ் இருக்கும். இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்குது சார். ஸோ அதில் ஒரு விஷயம்தான் இந்த கேள்வி. வார்ம் ஹோல் அந்த தத்துவப்படி கடந்த காலத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா சார்? கண்டிப்பாக. அதாவது இந்த வழி எப்படி ப்ரீவியஸோட வழியை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஆதி காலத்திலே சித்தர்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளோட ஜாதக நீதியாக, அதாவது ஜாதகத்தை எடுத்திங்கன்னா அதை நாடி படிக்கிறப்போ இந்த ஜாதக நீதியாக எடுத்திங்கன்னா 12ஆம் காண்டம், இந்த 12ஆம் காலத்தில் ப்ரீவியஸ் கர்மா என்ன, நீ என்ன பண்ண, என்ன வழி பண்ண, உன்னோட ப்ரீவியஸ்னால என்ன பிரச்சனை இப்போ நீ வாழ்ந்துன்னு இருக்க, இல்லை அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கே எழுதியிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு அஸ்ட்ரானமி, அந்தளவுக்கு அஸ்ட்ராலஜியை டெவலப் பண்ணி அதை வழி பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸில் நீ பண்ண ஒரு கர்மா, அந்த பிறவியோட கர்மா தான் இந்த ஜென்மாவில் நீ அனுபவிக்க முடியும். அந்த அனுபவிக்கிற தத்துவத்தை தான் வழியாக செஞ்சுருக்காங்க. அந்த தத்துவத்தை வழிமுறையை தான் இவங்க இந்த ப்ரீவியஸ் போக முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு வழிமுறை. சாதாரணமாகவே வழி பண்ணலாம். சித்து பார்த்தீங்கன்னா சித்தோட வழியில் இருக்குன்னா ஆட்டோ ரைட்டிங் தான். அந்த ஆட்டோ ரைட்டிங்கில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு தசாபுத்தி பலனுக்குமே ப்ரீவியஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரீவியஸில் தான் இவன் வந்திருப்பான். ஒன்று ஆன்சஸ்டர் மூலிமா வந்திருப்பாங்க, இல்லை இந்த ப்ரீவியஸ் கர்மா ஒரு ஆன்சஸ்டரில் பிறந்து தனியாக வரும். தனியாகவே சிலது பிறந்திருக்கும். அந்த பிறந்த கர்மா அனுபவிக்க வந்திருக்கும். அந்த அனுபவிக்க, அதாவது எப்படின்னா ப்ரீவியஸில் இவங்க எதனா பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபேமிலிக்குள்ளே 2 ஒய்ஃப் இருந்திருக்கும், அது இல்லாமல் தாத்தாவுக்கு 2 ஒய்ஃபோ ஒரு பெண் இறந்துருப்பாங்க. அந்த கர்மா அனுபவிக்கிறது அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டதோ ஒரு பெண் மூலியமாகவே ஒரு சாபமாகவே பிறக்கக்கூடிய நிலைமை. இது நிறைய பேருக்கு நார்த்துலலாம் போனீங்கன்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பேர் நார்த்தில் படித்து நிறைய பேருக்கு அந்த சாபமாகவே இருக்கும். பித்ருக்கள் விடவே மாட்டாங்க. பித்ருக்கள் அந்த சாபங்கத்தோட வழியாக இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸ் கர்மாவில் இவங்க என்ன பண்ணாங்க போய் தேடி அதுக்கு வழிமுறைகளை எடுத்து அந்த வழிமுறைகளை நம்ம செய்கிறப்போ, அந்த பரிகாரம் செய்கிறப்போ அடுத்த ஜென்ரேஷனில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லாயிருக்கு. இல்லைன்னா அந்த குழந்தைகள் ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தோடு பிறக்குது, இல்லை செயல் இல்லை, கல்யாணம் ஆகாமல் இருந்துடும், குழந்தையே பிறக்காமல் இருக்கும். அந்த ஜீன், அந்த கர்ஸ், அந்த கர்மா அந்த ப்ரீவியஸில் இதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜாதகத்துலேயோ இல்லை ஜாதக நிலையில் அந்த கிரகங்கள் எங்கே போய் உட்காந்துருக்கோ, அந்த கிரகங்கள் எங்கே பாவத்தை பார்க்குதோ, இல்லை அதோடய நிலைகள் எங்கே மாறி இருக்கோ, இல்லை 12ஆம் இடத்தோட அதிபதி எங்கே போய் மறைஞ்சிருக்கார், இல்லை எந்த இடத்துல உச்சமாயிருக்கார் பார்த்தா அந்த செயல்பாடுகள் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த செயல்பாடுகளை வச்சு இந்த ப்ரீவியஸோட கர்மாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் தியான வழிமுறைகள், மெடிடேஷன்ஸோட தியான வழிமுறைகளை போனீங்கன்னா நமக்கு ஒரு மீடியம்ஸ் வழி, அதாவது ஒரு காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு மீடியம்ஸ் வழியாக நம்ம எடுத்துக்கினா அந்த மீடியம்ஸோட வழியில் ஆகாஷ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே நடந்த விஷயங்கள் இன்றைக்கும் ரெக்கார்டாக இருக்கும், இப்போ நடக்க போகிற விஷயமும் ரெக்கார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டாக இருக்கக்கூடிய ஆகாஷ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆகாஷ்னா வானவியல், அதாவது காஸ்மிக் எனர்ஜியில் ஆல்ரெடி நடக்கக்கூடிய விஷயத்தை அங்கே ரெக்கார்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நடந்து முடிந்த விஷயமும் ரெக்கார்டாக இருக்கும். அப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜியோட வழியில் போய் நம்ம ஆத்மா, நம்மளோட துரிதமான நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா நிழல்கள், நம்மளோட செயல்கள், நம்ம பிரெயினோட வழிகள் பின்னோக்கி தள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அந்த ஆனால் எப்போவுமே முன்னோக்கி சொல்லக்கூடிய இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அது இன்ட்யூஷன் மூலிமா நமக்கு வந்துடும். அந்த இன்ட்யூஷன் மூலிமா நம்ம முன்னோக்கி போகக்கூடிய பாதைகள் ரொம்ப அழகாக வந்துடும். அது சில கடற்கரைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பின்னோக்கி போகக்கூடிய தன்மை நமக்கு தேவை. அப்போ அந்த பின்னோக்கி போய் செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள் எடுத்திங்கன்னா அப்போ அந்த பின்னோக்கு தன்மைது ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன். ஏன்னா பின்னோக்கு போக சொல்ல ஒரு மனிதன் தியான வழிமுறையில் பின்னோக்கு போகிறப்ப எப்படி ஆகினா அவன் மென்டலாக இல்லை, இல்லை அவன் அந்த செயல்லேருந்து எழுந்துடலாம், இல்லை ஒரு சித்து வந்த மாதிரியே உட்காந்துடலாம். அந்த செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்படி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறப்போ நம்ம அதை தாண்டி இன்னும் அதை எனர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகாஷ் ரெக்கார்டு ஓப்பன் ஆகிடும். அந்த ஆகாஷ் ரெக்கார்டு ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஆகாஷ் ரெக்கார்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மனிதன் ப்ரீவியஸில் இந்த ப்ராப்ளம் பண்ணியிருக்கான், இந்த பிரச்சனையிலேருந்து இவனுக்கு வழிபாடு உண்டு, இந்த பிரச்சனைகள்லேருந்து இவன் தீர்வுக்கான வழிக்கு செய்யலாம்
அப்படின்றத நம்ம எடுத்துன்னு வரலாம். அப்போ அவனுக்கு ப்ரீவியஸில் நடந்த விஷயங்கள் அவனுக்கு வரும். இதுதான் சில விஷயங்கள் கனவாக வருது, சில விஷயங்கள் நம்ம அறியாத கனவாக வரும், எதிர்பார்க்காத பல விதமான கனவுகள் வரும். ஒருத்தருக்கு 1000 பாம்பு உடம்புல இருக்க மாதிரியே இருக்கும், சில எங்கேயோ ஒரு காட்டில் பறத்துன்னு இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு பல ஈவில் வந்து அவனை வந்து துரத்துற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி கனவுகள் வரும். அவனை பார்த்தீங்கன்னா எதுக்கோ போவான். அதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவன் வந்தது. ஸோ சில வந்து போர்க்களத்தில் போயிருப்பாங்க, சில பேர் சண்டைக்கு போயிருப்பாங்க, சில பேர் வந்து இருக்க இடத்துலேருந்தே பிரச்சனையாக இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பலவிதமான வழிகள் வந்து இது ஆகாஷ் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இந்த ஆகாஷ் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு மீடியம்ஸ், அதனால தான் குரு வழியாக போகணும். அந்த குரு தத்துவத்தோட வழியாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது எப்படி அந்த காஸ்மிக் எனர்ஜி, அப்போது நமக்கு ஒரு ஹோல்டு தேவைப்படுது. ஒரு ஹோல்டு, இந்த நம்மளோட ஆத்மாவே நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டு தேவைப்படுது. அந்த ஹோல்டு தான் குரு. அந்த குருவோட வழியை நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆகாஷக்கான வழிகள் வந்து ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செயலில் நம்ம அதுதான் அதை மீடியம்ஸாக வழி பண்ணி செயல் பண்ண சொல்ல ப்ரீவியஸ் கர்மாவை பற்றி சொல்ல முடியும். அது இல்லாமல் அந்த ப்ரீவியஸ் கர்மா வழியை வந்து சொல்லி அதை தீர்வும் காண முடியும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ப்ரீவியஸ் கர்மாவை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது, அது பின் கொடுக்க சக்தி இருக்குது. முதல்ல எனர்ஜி வந்து முதல்ல ஃபார்வர்டாக போயிடணும், அதுக்கப்புறம் தான் பேக்வர்ட் போக முடியும். அப்போ தான் பாசிட்டிவ் போக முடியும். எப்போயுமே ஃபார்வர்டு அதிகமாக போனால் தான் அந்த பாசிட்டிவ்க்கு வந்து நம்ம போக முடியும். பாசிட்டிவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஃபார்வர்டு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அதாவது உனக்கு இது நடக்க போகுது, எங்கே போப்பா, இந்த மாதம் இப்படி வரும், அந்த மாதம் சொல்லலாம். ஆனால் அந்த பாசிட்டிவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாசிட்டிவ் எடுத்து செயல் பண்ணால் அதுக்கு வழி வரும். இதுக்கு உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து பல விதமான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. பல விதமான இதில் வந்து கால்குலேஷன் இருக்குது, சயின்ஸ் சம்மந்தப்பட்டதும் இருக்குது. இது நிறையா கால்குலேஷன் போட்டு அதுக்கான ஈக்குவேஷனில் ஒரு ஆன்சரும் கிடச்சிருக்கு. சில விஞ்ஞானிகள் அதோட ஆன்சரை கிடச்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் செயல்முறையாக எடுத்துன்னு வர முடியல. செயல்முறை எடுத்துன்னு வரத்துக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரியல. அந்த வழிமுறைகள் எல்லாம் சித்தர்கள் அந்த ஆதி காலத்திலே இதை வழிமுறையாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் பித்ருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ரு வழிகள் வந்து திருப்தி இல்லாமல் வழி பண்ணுறதுக்கு செய்கிறது. அது இல்லாமல் காஸ்மிக் எனர்ஜியில் ஒரு ஆத்மா ஒரு வீட்டை விட்டோ ஒரு வழியை விட்டோ வெளியே போகவே போகாது. அப்போது அவங்களுக்கு பலவிதமான போராட்டத்தில் இருப்பாங்க, பலவிதமான வாழ்க்கையோட போராட்டத்தில் அவங்க இருக்கப்போ அந்த செயல்கள் அவங்களால செய்ய முடியாது. அப்போது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பழைய நிறைய பணங்கள் வச்சுருப்பாங்க, வீடு இருக்கும், அந்த வீட்டில் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, வீடு பழஞ்ச மாதிரி ஆகிடும், அவங்க வெளியே போக முடியாது, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட பழக முடியாது. அந்த செயல்கள்லாம் இந்த கர்மாவோட வழியில், அந்த ப்ரீவியஸோட வழியில் மாட்டி தவிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த தன்மையை எப்படி நம்ம வழி பண்ணணுமோ, எப்படி நம்ம எடுத்துன்னு வரணுமோ அதுக்கு வழிமுறைகள் இந்த 12ஆம் இடத்த பார்த்து செயல்முறைகள் தெரிஞ்சு அதுக்கு வழிமுறைகள் பண்ணலாம். இல்லை காஸ்மிக் எனர்ஜியில் நம்ம ஆகாஷ் ரெக்கார்டில் சில சொல்லக்கூடியது, இல்லை மீடியம்ஸ் வழியாக சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க வழியிலேருந்து தெரிஞ்சுக்கிறது. இதை பண்ணால் கண்டிப்பாக வழிமுறை இருக்குது. ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இப்போ சயின்ஸ் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்தியாவில் வந்து வரலாறு காணாத ஒரு வறட்சி வந்து நிலவிட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து ஜூன் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பருவமழை தொடங்கிடும். ஆனால் இந்த ஆண்டு வந்து ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஆனால் பருவமழை நமக்கு தொடங்கலை. ஜூலையிலையாவது நமக்கு பருவமழை தொடங்குமா சார்? இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதம் சில மழைகள் வரும், விட்டு வரும், சில ஏரியாவில் மழை. ஆனால் இந்த தடவை நீர் வரத்து ரொம்ப கீழே போகுது, பூமிக்கடியில் நீர் வரத்து கம்மியாக இருக்குது. இன்னும் வெயிலோட அதிகம் ஆக்கங்கள் வந்தால் கண்டிப்பாக நீர் பத்தாது. என்ன தான் மழை பெஞ்சாலும் நீர் பத்தாது. இந்த வருஷம் எதிர்பார்த்த மழைகள் இருக்காது, எதிர்பார்த்த வழியும் இருக்காது. மழை இருக்கும், ஆனால் எதிர்பார்த்த விவசாயம் கிடைக்காது. விவசாயத்தில் கொஞ்சம் குறைவு தான் கிடைக்கும். இந்த வருஷம்ல அடுத்த வருஷமும் அப்படி தான் இருக்கும். 2028 தான் நல்ல பலன்கள் நமக்கு காத்திருக்கு. ஸோ 2 வருஷம் மக்கள் கேர்ஃபுல்லாக எப்படி நம்ம பண்ணிக்கணும், எந்த மகசூல் போட்டால், தண்ணி இல்லாத மகசூல் எது போட்டால் விளையும், எதுக்கு அதுக்கு வழி பண்ணணும். ஏன்னா நெல் பயிர்கள் சில வழிகள் தண்ணி தேக்க முடியாத நிலைமைகள், அது இல்லாமல் பல கிராமத்தில் தண்ணி பஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பாயிடும். ஸோ பல கிராமங்கள் நீர் வரத்து பூமிக்கடியை தாண்டி ரொம்ப கீழே போயின்னு இருக்குது. அந்த நிலைமை இருக்கிறதுனால ஸோ சில கிராமங்கள் தண்ணி பஞ்சமாக வரும், தண்ணினால் குழப்பங்களும் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த விவசாயம் வந்து இந்த தடவை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படும். அதனால் வறட்சி தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வறட்சிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம எதை விளைவிக்கணுமோ அதுக்கான வழிமுறைகள் நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம கடந்த வாரத்தில் வந்து எல்னினோ பற்றி பேசியிருந்தோம், நிறைய விஷயங்கள் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்போது ஸ்பெயின், இட்டாலி இந்த நாடுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து
பலியாகியிருக்காங்க வெப்ப அலையின் காரணமாக. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் சார்? அதாவது இன்னும் சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நார்த் வெஸ்ட் கண்ட்ரீஸ், நார்த் வெஸ்டர்ன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே டேமேஜ் ஆக போகுது. நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமை, உடல் ரோமங்கள் நோய், ரோம சம்மந்தப்பட்டது, உஷ்ண சம்மந்தப்பட்டது, கண் பார்வை, இது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரப்போகுது. அது இல்லாமல் ஸ்கின்னில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஃபாரினர்ஸ்க்கு ஜெர்மன், இட்டாலி, அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்விஸ்ஸு, ஸ்வீடன், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஸ்கின் ப்ராப்ளங்கள் நிறைய வரப்போகுது. ஸ்கின் சேஞ்சஸ் ஆகும். மனித ரூபமே மாறக்கூடிய தன்மை ஏற்படக்கூடியது இந்த வெயிலோட தாக்கம். அதுவும் பர்டிகுலராக ஒன்று இந்த 2 மாதம் ஒரு கண்ட்ரியில் நிறைய பேர் எவாக்குவேட் ஆவாங்க, ஒரு கண்ட்ரியில் நிறைய பேர் அங்கே இருக்கவே முடியாது, அவ்வளோ கொதிநிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. சில இடத்துல ஃப்ளைட்டு வாகனங்கள் போகக்கூடிய நிலைமை, ட்ராவல் ஆகக்கூடிய நிலைமையை ஸ்டாப் பண்ணக்கூடிய நிலைமை சில கண்ட்ரியில் ஏற்பட போகுது. அந்த சூழ்நிலை அது இல்லாமல் தமிழ்நாட்டில் சில மழைகள் நமக்கு பெஞ்சு நம்ம வழியை ஏற்படுத்தினாலும், நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், இந்த தடவை ஆகஸ்ட் வரைக்குமே வெப்பம் இருக்கும். ஸோ அது கடைசியாக சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது ஜூலை எண்டு வரைக்குமே மிகப்பெரிய வெப்பம் காத்திருக்கு. என்ன தான் மழை பெஞ்சாலும் வெப்பம் அதிகமாகிடும். ஆனால் சில மழைகள் வரப்போது டெல்லி இல்லை ஆக்ரா இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், இல்லைன்னா முக்கியமாக ராஜஸ்தான் இல்லை மலைப்பகுதிகள், அதாவது மணலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதியில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியாக இருக்கலாம், மிகப்பெரிய மழை பெஞ்சிடும். அங்கே வறட்சி எதிர்பார்க்காத அளவுக்கு சில மழைகள், இது வரைக்கும் மழை வரவே இல்லையா, இவ்வளோ பெரிய மழையா, இது வரைக்கும் என் நாட்டில் என்னோட இதில் ஒரு 10 வருஷமாக மழையே இல்லை, 2 வருஷமாக மழையே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துலலாம் வேறு விதமான வானிலை மாறும். ஸோ வானிலை சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாறக்கூடிய நிலைகள் ரொம்ப அதிகமாக. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சில குளிர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் ஒரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சில மழைகள் பெஞ்சு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலைமைகள், மக்கள் அந்த குளிர்ச்சியோட வழியில் இருக்க தேகங்கள் அந்த மாதிரியே மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் உணவு வழிமுறைகளை கேர்ஃபுல் பண்ணுங்கள். ஸோ உணவு கீரை வகைகள் நிறைய எடுங்க, தண்டு கீரை வகைகள், அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய், நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஆலோவேரா, அது இல்லாமல் சோத்துக்கத்தாழை, இந்த மாதிரி உணவுகள் நம்ம உடலுக்கு தேவை. நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் பண்ணணும், வயிறு ஸ்ட்ரென்த் பண்ணணும். இது என்னென்னா வயிறையும் வாயையும் காய வச்சிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகக்கூடிய சக்தி இந்த வரக்கூடிய இந்த வெயிலோட வெப்பத்தோட தாக்கம் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் தான் தாக்கம் கிடையாது, நம்ம கண்ட்ரியில் தாக்கம் இருக்குது. தாக்கத்தை தெரியாத அளவு இருக்கும், ஆனால் அது தாக்கம் தான். அதனால் வெப்ப அலைகள் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். இப்போது சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி என்னென்னா, விண்வெளியில் 2 கோள்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து உண்மைதானா? அப்படி உண்மைனா அது மோதினதுனால ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா சார்? நட்சத்திரங்கள், அதாவது விண்வெளிகள், இந்த விண்வெளிகள் இருக்கக்கூடிய வந்து சண்டைகள் வந்து ஏற்படுறது அது சகஜமான நிலைமை தான். இன்றைக்கி நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகளில் வந்து நட்சத்திர சண்டைகள் ஏற்படுறது உண்மை தான். எப்பவுமே அது நடந்துன்னே இருக்கும். அதுக்கு ஸ்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நட்சத்திரங்கள் சண்டை போட்டு அதுக்குள்ளே மோதி தன்னோட நிலையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது, அதுக்குள்ளே வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி. ஆனால் அதோட துகள்கள் கூட கீழே வராது. ஏன்னா எத்தனோ 1000 கிலோமீட்டர் மைலில் இருக்குது, லட்சம் கிலோமீட்டர் மைலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது அது கிடைக்காது. ஆனால் இளமேட்டு வர காலத்தில் டெலஸ்கோப்லேயோ இல்லை வழிகள் பார்க்கக்கூடிய நிலைமையோ டிவியில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ சண்டைகள், நட்சத்திர வார்கள் நடக்கிறத நம்ம இளமேட்டு பார்க்கக்கூடிய ஒரு கேஷுவலாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் வரும். இது இல்லாமல் நிலவோட ஒளிகள் மாறும். இந்த நிலவோட ஒளிகள் மாறி அதோட தன்மைகள், இதெல்லாம் உண்மை தான், இதுக்கான வழிகள்லாம் உண்மை தான். நிலவோட தன்மைகள் மாறும். நிலவு வந்து தன்னோட நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே செல்லக்கூடிய நிலைமையும் இந்த டெலஸ்கோப்போடையும் இந்த டிவியில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ அதே மாதிரி ஏலியன் ஸ்பேஸும் ஆதாரம் ஒன்று கிடைத்திருக்கிறது, பூமிக்கு வந்து சிக்னலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் உண்மைதானா சார்? நூறு சதவீதம் உண்மை.
வழிகள், இந்த சிக்னல் இதெல்லாம் கிடைக்கிது. அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து ஏலியன்ஸ்லாம் நீங்கள் வந்து தேவதூதர்கள். ஸோ தேவதூதர்கள்ன்றது நிறைய இருக்குது. தேவதூதர்களை பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மிக் எனர்ஜி இருக்குது. அதுலேயே வந்து நிறைய தேவதைகள் இருக்காங்க. நிறைய தேவதைகள் தான் அந்த ஏஞ்சல்ஸ் போல் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது. ஸோ நிறைய தேவதைகள் இருக்காங்க. நிறைய பேர் காஸ்மிக் எனர்ஜியில் இருக்காங்க. நிறைய குருமார்கள் காஸ்மிக் எனர்ஜியில் இருக்காங்க. நிறைய வந்து தேவர்கள் வந்து அதுதான் வந்து ஏலியன்ஸ் சொல்கிறாங்க. ஏலியன்ஸோட வழி உருவம் இருக்காது. ஆனால் அந்த உருவத்தோட வழியில் பேசக்கூடிய சிக்னல் இருக்கும், சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். சில இடத்துல இண்டிகேஷன் செய்யக்கூடிய நிலைமை அவங்களுக்கு உண்டு. அதை காமிச்சிட்டு போகக்கூடிய தன்மையும் உண்டு. இப்போது இந்த இண்டிகேஷன்ஸ் நார்த் வெஸ்ட் கண்ட்ரி, நார்த் வெஸ்ட் கண்ட்ரியோட வழிகள் ரொம்ப இண்டிகேஷன்ஸ் ஆக போகுது. அதில் ப்ராப்ளங்கள், அது இல்லாமல் மக்கள் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கையை வந்து இண்டிகேஷனாக கொடுக்குது. நிலையில்லாத வழிகள், வருமானங்கள் வந்தாலும் பத்தாது, செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் எக்கச்சக்கமான செலவுகள் ஆகிடும். எந்த ஒரு பொருளை வாங்கக்கூடிய நிலைமை மனிதனுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள். அதாவது ஒரு நிறைய அப்பர் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட கஷ்டப்படுவாங்க. அப்போது ஆதாரமற்ற வாழ்க்கை, அதாவது ரொம்ப தாழ்தளத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி வாழ முடியும்? அந்த செயல்கள் வரக்கூடிய நிலைமை இந்த எக்கனாமிக் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த எக்கனாமிக்கை வளர்க்குறதுக்கு நம்ம வழி பண்ணுறது, ஏன்னா ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ வழியோ வாங்க முடியாது. இன்றைக்கி எவ்வளோ ரேட்டில் போயின்னு இருக்குது. என்ன தான் குறைஞ்சாலும் அது ரேட்டோட வேல்யூ ஜாஸ்தியாக தான் போயின்னு இருக்குது. அந்த மாதிரி நிலைமையாக இருக்க சொல்ல அதுக்கேற்ற சேலரிகள் கிடைக்காது. அதுக்கேற்ற வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் அதிகம். அந்த இண்டிகேஷன் இப்போ காட்டுது. ஸோ இந்த 2-3 வருஷத்துக்கு இந்த இண்டிகேஷன்ஸ் இது காட்டக்கூடிய நிலைமை. அது இல்லாமல் இந்த வெயிலோட வெப்பங்கள், அதாவது நம்ம வானவியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் இண்டிகேஷனாக இந்த இதெல்லாம் காட்டுது. இதுக்கு என்ன வழின்றதை நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வல்லுநர்கள் தேவை. வல்லுநர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு என்ன தேவையான விஷயத்த நம்ம கொடுக்கணும். மக்களை வந்து வழி பண்ணணும். மக்களை ஒரு காப்பாற்றக்கூடிய நிலைமை. இவங்களை எந்த பாதைக்கு எடுத்துன்னு போனால், எந்தெந்த பாதையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் என்னென்ன நடக்க போகுதுன்னு. வேலை இல்லாத திண்டாட்டம், வேலை பிரச்சனைகள், அது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள், இதெல்லாம் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி தான் அடுத்து நான் கேட்கலான்னு இருந்தேன். ஏற்கனவே நம்ம கடந்த வாரத்துலையுமே பேசியிருந்தோம் இந்த வேலை இழப்பு இதை பற்றி. இப்போ ஒராக்கிள் நிறுவனத்தில் வந்து 30,000 பேரை வந்து வேலை இழந்திருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலையும் 5,500 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த நிலை இப்படியே தொடருமா சார்? அதாவது இப்போ இருக்க நிறுவனங்கள் ரொம்ப பிரச்சனையாக போகுது. சேலரி கொடுக்குறது கஷ்டமாகுது. எக்கனாமிக் ப்ராப்ளம் வர்றதுனால இந்த சேலரி, ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கிடைக்காது. ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லாமல் நிறைய பேர் பெஞ்சில் உட்கார போகிறாங்க. அதாவது ஐடி ஃபீல்டு ரொம்ப, நான் சொல்ல விரும்பலை, ரொம்ப நம்ப வேணாம், நம்புங்க. ஆனால் அதுக்கான கோர்ஸ் இருந்தாவும் அதை படிங்க. சில ஆளுங்க பெரிய ஐஃபேஷியல் இருக்கவங்க கூட சில கோர்ஸ் படிச்சுக்கோங்க. ஏஐயில் இன்னொன்று ஒரு டெக்னாலஜி ஒன்று வரப்போகுது. இந்த டெக்னாலஜிஸ் வந்து உலக அழிவுக்கே இது பேர். அழிவு நான் சொல்ல, பெரிய ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டாக போகிற ஒரு நிலையை, இது ஒரு அழிவுக்கு அடுத்த அழிவுனா மக்கள் வந்து ஆதாரமற்ற, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த ஏஐயில் வெரி ஃபாஸ்டஸ்ட் ஒர்க் பண்ணுது. அதாவது எப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு இது தட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இப்போ உருவாகின்னு இருக்குது. இந்த டெக்னாலஜி அடுத்தது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அது வந்ததுன்னா இன்னும் வேலை வாய்ப்புகள் குறையும். அதனால் ஐடி கொஞ்சம் ப்ராப்ளத்தோடையதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஏஐ படிங்க. ஏஐயோட டெக்னாலஜிஸை எடுத்துக்கோங்க. ஏஐயில் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வரப்போகுது, அதை எடுத்துக்கோங்க. அதை படிக்கிறத பாருங்கள். இப்போ நான் அந்த ஐடி படிக்கிறதா இருந்தாலும் அதில் சேர்த்து படிங்க. அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், இஇ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதை நம்புவேன்னா, ஏன்னா நிறைய பெரிய ஐஃபேஷியல் வேலையெல்லாம் குறைய போகுது. குறைச்சி இந்த சாதாரண ஒரு நிலைமை இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்க அடுத்த ஸ்டெப். அதனால தான் இந்த பெரிய நிறுவனங்கள் இந்த டெக்னாலஜி வர வச்சு தான் இந்த வேலையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் எக்கனாமிக் ப்ராப்ளம் வருதுனால அவங்க சேவ் பண்ண பணத்தை சேலரியாக கொடுக்க முடியாது. அதனால் ஏர்னிங் பண்ணால் தான் கொடுக்க முடியும். அந்த ஏர்னிங் அங்கே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனைனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ நிறைய பேர் சஃபர் ஆக போகிறாங்க. அது இந்த 2 months, அது செப்டம்பர் மாதம் ஒரு போதாகாரமே வெடிக்கும். நிறைய பேருக்கு வேலை பிரச்சனைங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக போங்க, நிறைய வேலைகளை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார்,
இப்போ இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தங்கம் வெள்ளி இதனுடைய நிலவரமும் எப்படி இருக்கும் சொல்லிருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலர் ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் இந்த 13ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே அமெரிக்காவோட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அப்படி ஏற்பட்டால் சரிவுகள் நோக்கி போகும். அந்த சரிவு மிகப்பெரிய அளவில் இது வரைக்கும் 1000 பாயிண்ட்டு 2000 திடீர்னு ஒரு 3000 பாயிண்ட் இறங்கக்கூடிய ஒரு நிலமை வரலாம், இல்லை ஏறக்கூடிய நிலைமையே வரலாம். ஆனால் இது வரக்கூடிய நிலைமை ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம், அமெரிக்காவோட எக்கனாமிக் போயிடுச்சு. அப்போ அமெரிக்கா டோட்டல் எக்கனாமிக்கில் அடிபட்டுன்னு இருக்குது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் வழி அவங்களோட ஷேர்ஸ்லாம் டவுன் ஆக போகுது. அந்த டவுன் ஆகிடுச்சு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஷேர்ஸ் அதெல்லாம் டவுன் ஆகும். அந்த ஷேர்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும் ஆகஸ்ட். ஆனால் வெள்ளி தங்கம் இப்போ குறையும், கொஞ்சம் இப்போ ஏற்றி காட்டுவாங்க, திரும்பியும் குறைவாங்க. ஸோ இது குறையதான் போகுது. இந்த வார் வழிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக குறைய போகுது. ஆகஸ்ட் வரைக்கும் இந்த கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ வழி பண்ணுறதோ வேணாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஆகஸ்ட் அப்புறமா சில வழிகள் நாங்கள் சொல்கிறோம், அப்போ செய்யுங்க. இப்போது மாட்டின்னு தவிக்காதீங்க, இருக்க வழிகளை தேடிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். இப்போது வீட்டிலையே மந்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன மந்திரங்கள் வீட்டிலையே நம்ம சொல்லலாம், அதே மாதிரி மந்திரங்களுக்கு சக்தி இருக்குதா சார்? நல்ல கேள்வி, ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்ல கேள்வி, அது பெரிய கேள்வி. என்னென்னா, எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் மந்திரங்கள் கண்டிப்பாக வலுப்படுத்தும். நிறைய பேருக்கு அது விஷயங்கள் சாதாரண மந்திரம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு வழியுமே நம்ம உடலோட வலிமை, நம்மளோட உடலோட தேகங்கள் நல்லா இருக்கிறதுக்கும், நம்மளோட உடல் வலிமையாக்கிறதுக்கும், நம்மளோட மைண்டு சுத்தமாகிறதுக்கும், நம்ம மைண்டு வேவரிங்லேருந்து வெளியே வரத்துக்கும் இந்த மந்திரங்கள் யூஸ் ஆகும். இந்த மந்திரங்கள் ரொம்ப நன்மை பயக்கும். அதை சரியான வழி, சரியான குரு, சரியான செயலில் வச்சுக்கின்னு நீங்கள் அதை கற்றுக்கினீங்கன்னா உண்மையாகவே அதோட செயல்பாடு. ஏன்னா காஸ்மிக் எனர்ஜி, இந்த காஸ்மிக் எனர்ஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், இந்த காஸ்மிக் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இந்த சிறு தெய்வங்கள் நல்லது செய்யறதுக்கு வழிபாடாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட வழியில் ஒரு வாசக்காலில் பார்த்தீங்கன்னா 2 நல்ல தெய்வங்கள், பின் வாசக்காலில் பார்த்தீங்கன்னா 2 கெட்ட தேவதைகள். சில சமயம் பின்னாடி இருக்க வாசக்கால கெட்ட தேவதைகள் முன்னாடி வந்துடும், முன்னாடி இருக்கக்கூடிய தேவதைகள் பின்னாடி. அப்படி போச்சுன்னா அந்த வீட்டில் சூழ்நிலைகளே மாறிடும். எல்லாமே ஒரு பக்கத்து வீடு நல்லாயிருக்கும், இந்த வீடு நல்லாயிருக்கும், நம்ம வீடு பிரச்சனையாக இருக்கும். என்னடா நம்ம ஒரே இடத்துல தான் லேஅவுட் வாங்கியிருக்கோம், ஆனால் நம்ம வீடு ஒரு பிரச்சனைனா உடல், அதுதான் தசாபுத்தி. ஒரு மனிதனோட தசாபுத்தி மாற சொல்ல உடலோட தன்மைகள் மாறுது, உடல் கெடுது, அவன் தொழில் கெடுது, அவனோட செயல்பாடு குறையுது, அவனோட வார்த்தைகள் கெட்டு போகுது. இந்த வார்த்தைகளே என்ன எந்த காரியம் அவன் செய்ய முடியாமல் போயிடுறான். அப்படி வர சொல்ல இந்த மந்திரங்கள் நமக்கு வழியாக இருக்குது. இந்த மந்திரங்கள் நல்ல பலனை கொடுக்கும். மந்திரம் ஜபிக்கிறது மட்டும் பத்தாது, அதை சிறுகண்ண சுத்தியோட மனசில் ஏற்றுக்குன்னு ஒரு சித்தி பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கணும். அப்போ அந்த சித்தி பண்ணாதான் அதுக்கு வழி வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒன்று தொழிலுக்கு ஏற்ற வழி, அப்படி இல்லைன்னா உன்னோட செய்யக்கூடிய உடலுக்கு ஏற்ற வழி, இல்லைன்னா உன்னோட வீடு சுத்தமாகக்கூடிய நிலைமை. அப்படி பண்ண சொல்ல பலவிதமான மந்திரங்கள் செய்ய சொல்ல அந்த வழிகள் வரும். முதன்மையான மந்திரங்கள் நீங்கள் எடுக்கிறேன்னா ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவாய நமக இந்த மந்திரம். அதே நேரத்தில் நமச்சிவாயா, இந்த நமச்சிவாயா நமச்சிவாயா மசிவேன சிவே நம வயநமசி யனம சிவாய. இந்த மந்திரத்தை உள்நோக்கினா ஆதார சக்கரங்களே இயங்கும். இந்த ஆதார சக்கரங்களை இயக்கத்துக்கான வழி இந்த மந்திரத்தில் இருக்குது. இந்த மந்திரம் இயங்கி சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. இந்த மந்திரத்தை நம்ம செய்யலாம். அதே நேரத்தில் ருத்ரம் படிக்க சொல்ல கெட்ட வழிகள், ஈவில் ஃபோர்ஸ், ஒருத்தர் செய்யக்கூடிய காரணங்கள், அதாவது செய்வினைகள், அது இது சொல்லக்கூடிய இதெல்லாம் நெகட்டிவ் ரேஸ். ஒரு தசாபுத்தி கெட்ட தசாபுத்தி வர சொல்ல ஒரு செவ்வாய் தசையோ இல்லை சனி தசையோ இல்லைன்னா தேவையில்லாத சூரிய தசையோ நமக்கு வர சொல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும், இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லை நம்ம வீட்டோட சூழ்நிலைகள் மாறி நம்மளோட பணங்கள் கைவிட்டு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுறப்போ இந்த மாதிரியா ருத்ரங்கள் படிக்கிறது நல்லது. ருத்ரம்ன்றது இறைவன்,
இறைவனோட வழியாக இருக்கக்கூடிய சிவம், சிவமாக இருக்கக்கூடிய ருத்ரமாக இருக்கக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்புக்கு வழி பண்ணால் ஆகாசத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு, அதாவது நம்ம சுவாசமே நெருப்பு தான், நம்ம சுவாசமே நெருப்பு, அந்த சுவாசத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் இந்த ருத்ரத்தை படிக்கக்கூடியது. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதுகள், ஒரு பேய் ஆட்டங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு இன்சிடென்ட்கள் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து சண்டி யோகம். இந்த சண்டியை பண்ணுற சொல்ல வீட்டில் இருக்கிற அந்த சண்டி ஆடுது இல்லையா, அந்த மாதிரியே பண்ண சொல்ல இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அம்பாள் தீர்த்துருவா. அந்த ஒரு வழிகள் அது மாதிரி ஹோமத்தை பண்ணலாம். நார்மலாக இருக்கிறது கணபதி ஹோமம் வழி பண்ணுறது. அதாமல் இந்த மந்திரங்கள் வீட்டில் ஜபிக்கிறது, மனசில் ஜபிக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஜபிச்சுன்னு இருந்தால் நம்மளை வேறு மாதிரி நினைப்பாங்க. அதாவது நம்ம ஜபிக்கக்கூடிய நேரங்கள் காலையில் தான், இல்லை இரவு சாயந்தரம், எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால தான் ஒரு ஹோமம் பண்ண சொல்ல 4:30 மணிக்கு பண்ணதுக்கு காரணம், நிச்சந்தியில் நம்ம பண்ண சொல்ல ஏற்றுக்கக்கூடியது அந்த எனர்ஜி வந்து காஸ்மிக் எனர்ஜி போய் வழி வருது. இதுதான் கோயிலோட தத்துவமே. கோயிலோட தத்துவமே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு கோயிலில் நீங்கள் உள்ளே போகிறப்போ நான் என்ற ஒரு எழுத்தோடு போகிறீங்க. அந்த நான் என்ற எழுத்து மனசு சுத்தமாக சொல்கிறார். மா என்றது தண்ணி, அந்த தண்ணியாக இருக்கக்கூடிய வாசக்காலை தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போகக்கூட சி என்றது நெருப்பு, நெருப்புன்றது நம்ம கோயிலில் ஏற்றக்கூடிய அணையா விளக்கு. அந்த அணையா விளக்கக்கூடிய சி அதுதான் நெருப்பு. என்னோட வார்த்தைகளை அங்கே பேசணும். அந்த பேசுகிறப்போ சி என்ற நெருப்பு அப்சார்வ் பண்ணணும். அந்த அப்சார்வ் பண்ணி வலித்து வா என்ற காற்றோட மேலே அனுப்பும். அந்த வா என்ற காற்றோட ஒரு கோபுரத்தோட வழியாக வெளியே போகிறப்போ, யா என்ற ஆகாயத்தோட மேல் நோக்கி போகிறப்போ சுத்தமான விஷயங்கள், நீங்கள் கேட்குற விஷயங்கள் அனைத்தும் அந்த கோயிலில் நடக்கும். அப்படி இல்லைன்னா அங்கேயே ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் நமச்சிவாயத்தோட வழி. அதனால தான் இந்த மந்திரம் மெயினாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேரிலும் கொரோனா கொரியர்ஸில் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.